ஓகே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். நேத்து பார்த்திருந்த டாபிக் இரண்டாம் பாகத்துடைய அந்த ஷார்ட்டான ஒரு முன்னுரை கொடுக்கப்பட்டிருந்தது. முதல் பாகத்துல ப்ரீ இஸ்லாமிக் எரா எப்படி இருந்ததுன்னு சொல்லப்பட்டது. செகண்ட் பாகத்துல அந்த ப்ரீ இஸ்லாமிக் எராக்கு பின்னால இஸ்லாமத்துடைய தோற்றத்து நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகை, அந்த அவர்களுடைய வருகைகள் எப்படி இருக்கும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல் திட்டம் அந்த மக்களுக்கு மத்தியில் எப்படி இருந்தது, இதற்கு முன்னால் வந்த நபிமார்கள் அவர்களுடைய செயல் திட்டம் இந்த மக்களுக்கு மத்தியில் எப்படி இருந்தது, இது பற்றிய டிஸ்கஷன் தான் இந்த சாப்டர்ல இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்குது. இந்த சாப்டரை வந்து நம்ம 4 பாகமா பிரிக்கலாம். அத ஃபர்ஸ்ட் பாகத்தை 4 டாபிக்ஸ்ல கொண்டு வராங்க. அதுதான் நம்ம நேத்து பார்த்திருந்தோம், நபி அவர்கள் சந்தித்த உலகம். அதை பத்தி ஒரு கற்பனையான முறையில சொல்லியிருந்தாங்க. எப்படி இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்த உலகம் எப்படி இருந்தது, எவ்வளவு சீர்கேட்லயும் எவ்வளவு வழிகேட்லயும், எப்படி ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள் மாறி மாறி வெவ்வேறு எந்தெந்த இடத்துல இருந்து அழகா இருக்குமோ அந்த இடத்தை விட்டு வெவ்வேறு இடங்கள்ல இருந்துச்சுன்னா எவ்வளவு கேவலமா இருக்குமோ அசிங்கமா இருக்குமோ, அதே போன்றுதான் மனித நேயம் அப்படிங்கிறத சென்ற சாப்டர்ல அழகான முறையில கோர்வையான முறையில சொல்லியிருந்தாங்க. மாஷா அல்லாஹ். அலிமியான் சாஹிபுடைய அது கற்பனை திறன் அது. இன்னைக்கு நம்ம பாக்குற அடுத்த டாபிக் இது. இப்படிப்பட்ட சமுதாயம் இவ்வளவு சீர்கேடு இருக்கிற சமுதாயம் எப்படி சேஞ்ச் ஆனது, சேஞ்ச் ஆறதுக்கு என்ன பேசிக் தாட்ஸ் அதுக்கு மத்தியில இருக்கணும், அதுதான் இந்த சாப்டர்ல இந்த செகண்ட் பார்ட்ல, அதாவது இந்த 2வது டாபிக்ல டிஸ்கஸ் பண்றாங்க. இந்த சீர்கேட்ட வாழ்வின் பல்வேறு கோணங்கள், அந்த பல்வேறு கோணங்களை எப்படி வந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம டேக்கிள் பண்ண முடியும் சமுதாயத்துக்கு மத்தியில், அதை வந்து டிஸ்கஸ் பண்றாங்க இந்த சாப்டர்ல. இந்த சாப்டர்ல சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, நபிமார்கள் அல்லாமல் மற்ற சீர்திருத்தவாதிகள் இந்த உலகத்துல வரக்கூடியவங்களா தான் இருக்கிறாங்க. காந்திய சீர்திருத்தவாதிங்கிறாங்க, நேருவ சீர்திருத்தவாதிங்கிறாங்க. அதற்கு முன்னால் வந்த கடந்த 200-300 வருடங்களா பல பேர் வந்திருக்கு. விவேகானந்தர் சொல்றாங்க, சுவாமி தயானந்தா சொல்றாங்க. இப்படி பல பேர் சீர்திருத்தவாதிகள் வந்திருக்கிறதா, சாமியார்கள்ன்ற பேர்ல இல்ல மத்த நாடுகள்ல சீர்திருத்தவாதிகள் இருக்கிறாங்க. அவர்கள்னால செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய சாதனையை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய துணையின் மூலம் செய்தார்கள். அப்ப மற்ற உலகத்தில் வரக்கூடிய மற்ற சீர்திருத்தவாதிகளுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீர்திருத்த பணிக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குது, அதுதான் இந்த செகண்ட் டாபிக்ல டிஸ்கஸ் பண்றாங்க. இதுல என்ன குறிப்பா சொல்ல வராங்க, அந்த எப்படி சீர்திருத்தத்துடைய டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்ல வராங்கன்னா, ரசூல்மார்கள் அல்லாத மற்ற நபர்கள் எல்லாம் சீர்திருத்த ஆரம்பிச்சாங்க அப்படின்னா பல்வேறு விதமான வழிகேடுகளில் பல்வேறுபட்ட சீர்கேடுகள்ல ஒன்னு டாபிக்கை எடுத்து பெருசா பேசுவாங்க. அதுதான் மற்ற சீர்திருத்தவாதிகளுடைய ஒரு ஒரு அம்சம். ஒருத்தர் வந்து மதுவை பத்தி மட்டுமே பேசுவார், வாழ்க்கை ஃபுல்லா மதுவை பத்தி மட்டுமே பேசுவார். ஒருத்தர் வந்து விபச்சாரத்தை மட்டும் பத்தியே பேசுவார், அவருடைய பேச்சு எல்லாம் விபச்சார சம்பந்தமாவே இருக்கும். இன்னொருத்தர் இன்னொரு டாபிக் சம்பந்தமா மட்டும்தான் பேசுவார். இது யதார்த்தமான ஒரு வழிமுறை அந்த சீர்கேடுகளை தடுக்கிற நேரத்துல. இந்த சீர்கேடுகள் சஹாபாக்கள் காலத்தில் இருந்தது குறைஷிகளுக்கு மத்தியில. குறைஷிகள் டோட்டல் சீர்கேட்டுடைய ஒரு வெளிப்பாடா இருந்தாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வைத்த தாவத் அப்படிங்கிறது ஒண்ணு மட்டும் பாயிண்ட் பண்ணி வைக்கல, அவர்களுடைய வாழ்க்கையே அடியில இருந்து மாத்துச்சு. பேசிக்ல இருந்து டோட்டலா சேஞ்ச் பண்ணி புது ஒரு வாழ்க்கையை அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில கொடுத்தது. இதுதான் மற்ற சீர்திருத்தவாதிகளுக்கும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சீர்திருத்த பணிக்குமான மிகப்பெரிய வித்தியாசம். மற்றவர்கள் ஒரு தவறை எடுத்து வாழ்க்கை முழுக்க கொடுத்துருவாங்க, அந்த வாழ்க்கை முழுக்க அதை மட்டும் திருத்தணும் அப்படின்னு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருட காலம் தான் இருந்தாங்க, ஒரு டோட்டல் சமுதாயத்தையே மாத்தினாங்க. மாத்ததோடைய சீக்ரெட் என்ன அப்படின்னா, குறிப்பான ஒரு சீர்கேட்டை டார்கெட் பண்ணாமல் அந்த சீர்கேடில் இருந்த மக்களுடைய மனதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை வைத்தாங்க. அதாவது அவர் மது போதையில் அடிமைப்பட்டவரா இருக்கட்டும், இல்ல விபச்சாரத்துல அடிமைப்பட்டவரா இருக்கட்டும், இல்ல விபச்சாரம் இல்ல மற்ற வட்டியுடைய பழக்கத்துல அவர் மூழ்கி இருக்கிறவரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் பொதுவாக மனிதன் என்ற அடிப்படையில அவருக்கு ஒரு நஃப்ஸ் இருக்கும், அவருக்கு ஒரு ஆன்மா இருக்கும். அந்த ஆன்மாவில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை வச்சு அதுல ஒரு சேஞ்சை கொண்டு வந்தாங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவர்கள் அந்த சேஞ்ச்ல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த சேஞ்ச்ல முழுக்க மாறி அந்த மிருகங்களா இருந்தவர்கள் மனிதர்களாக, மனித நேயத்தை தெரிந்தவர்களாக மாறிவிட்டார்கள். இதுதான் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிகப்பெரிய சாதனை. அந்த சாதனையை தான் இதுல சொல்லி காட்டுறாங்க. இன்னக்குள்ள நாஹியத்தின் மின் நவாஹி ஹாதிஹில் ஹயாத்தில் ஃபாசிதா தஸ்தரஇ இஹ்திமாமுல் முஸ்லிஹ் வ தஷ்குலு பாலஹு. இந்த சம்பந்தமான சீர்கேடுகளை சீர்திருத்த வரக்கூடிய சீர்திருத்தவாதிகள் எல்லாம் ஒரு பிரச்சனை எடுத்தாங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லுக்கு அந்த பிரச்சனைக்கு கொடுத்துருவாங்க. மதுன்ற பிரச்சனைக்கு வாழ்க்கை முழுக்க கொடுத்துருவாங்க. என் வாழ்க்கை ஃபுல்லா நான் மது எதிர்ப்புல நான் ஈடுபடுவேன் அப்படின்னு.
فلو كان رجل من عامة رجال الإصلاح لتوفر على إصلاح ناحية من نواحيها وظل طول عمره يعالج عيبا من عيوب المجتمع ويعانيه. வாழ்க்கை முழுக்க ஒரு சின்ன குறையே எடுத்து அதையே சீர்திருத்தம் செய்யக்கூடிய பணியில் மற்ற சீர்திருத்தவாதிகள் எல்லாம் ஈடுபடுவார்கள். வலாக்கின் நப்சியத்துல் இன்சான், ஆனால் மனிதனுடைய சைக்காலஜி அப்படிங்கிறது முஅக்கதத் தர்கீப், அது வந்து ஆஹ் கடுமையான பின்னல்களுடையது. கடுமையான முறையில, அதாவது சிக்கல்கள், பல சிக்கல்கள் கொண்டதுதான் மனிதனுடைய சைக்காலஜி. கடுமையான முடிச்சுகளுடையது அந்த மனிதன் சைக்காலஜி அப்படிங்கிறது. தகீகத்து நசிஜ், அது வந்து நுணுக்கமான நூற்களால் பின்னப்பட்டிருக்குது. அவனுடைய மைண்ட் செட் அப்படிங்கிறது நுணுக்கமான நூற்களால் பின்னப்பட்டுள்ளது. கசீரத்தல் மனாஃபிதி வல் அப்வாப் ஹஃபியத் தஹஸ்ஸுலி தஹல்லுஸ் வ தனஸ்ஸுல் وإنها إذا زاغت أو اعوجت لا يؤثر فيها إصلاح عيب من عيوبها وتغيير عادة من عاداتها. அந்த மனிதனுடைய சைக்காலஜி இவ்வளவு மாறுபட்டு இருக்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்களை ஒருவேளை அவருடைய வாழ்க்கையில சின்ன ஒரு ஒரு டெம்பரரியா ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாலும் அந்த மனிதனுடைய சைக்காலஜி அவன் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாற்றம் இல்லாம அந்த ஒரு பாவத்தில இருந்து மாறி இருக்கிறாருன்னா இன்னொரு புதிய பாவத்தின் பக்கம் அந்த மனுஷன் இட்டு சென்றோம். இதுதான் யதார்த்தம். மற்ற சீர்திருத்தவாதிகள் தோற்று போனதற்கெல்லாம் காரணம் என்னன்னா, வாழ்க்கை முழுக்க ஒரு சின்ன பிரச்சனைய எடுத்துட்டு அதை சீர்திருத்தன்ற பேர்ல செஞ்சு அந்த சீர்திருத்தம் அந்த பாவத்தை விட்டு எதை விட்டு தடுக்கிறாங்களோ அந்த பாவம் வேறொரு ரூபத்துல அந்த மனுஷன்ட்ட வெளிவரும். ஏன் வெளிவருது? அது மனிதனோட சைக்காலஜி, மனிதனோட இயற்கையே அதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை வச்சது அந்த சைக்காலஜியில கை வச்சாங்க, அந்த மைண்ட் செட்ல கை வச்சாங்க, அந்த அடிப்படை சிந்தனை தாட் ப்ராசஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை வச்சாங்க. யாரும் செய்யாத, எந்த சீர்திருத்தவாதியும் செய்ய முடியாத ஒரு விஷயத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சார்கள். ஹத்தா யுகையிர இத்திஜாஹியா மின ஷர்ரி இலல் கைரி வ மினல் ஃபஸாதி இலஸ் ஸலாஹி. இந்த சீர்திருத்தம் எல்லாம் சின்ன 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 பாவங்களை விட்டும் தடுப்பதை விட அவனுடைய மைண்ட் செட்டையே டோட்டலாக மாற்றும் விதமாக மாற்றினால்தான் ஒரு மனிதனுடைய சைக்காலஜி அப்படிங்கிறது தீயதின் பக்கத்திலிருந்து நல்லதின் பக்கம் வரும். இதனுடைய உதாரணம் என்ன அப்படின்னா, கமா துன்பித்துல் ஹஷாயிஷு ஷைத்தானியா ஃபி அர்தின் கரீமா. எப்படி ஒரு நல்ல பூமியில அந்த அரிசிக்கு மத்தியில விதைகளுக்கு மத்தியில அந்த தேவையில்லாத ஒண்ணு முளைக்கும்ல, அந்த கிளையறதுங்குவாங்க, அந்த அது எப்படி தேவையில்லாம முளைக்குமோ அந்த மாதிரி அந்த மாதிரி முளைத்த அந்த இதெல்லாம் அந்த அறுவடைக்கு அரிசிக்கு இடையூறா இருக்கக்கூடிய அந்த களையெடுப்பை செய்யக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாத்தையும் டோட்டலா எடுத்தாதான் அந்த பூமியில நலவுகளா இருக்கும். அந்த பூமியில வந்து அழகான வெளிப்பாடுகள் ஏற்படும். மனிதநேயத்தை சந்திக்கக்கூடிய விஷயத்திலும் சேம் அதேதான். மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த பாவ செயல்கள் எல்லாத்தையும் மாற்றுவதற்கு அந்த பாவத்தை அடியாளத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு உழைப்பு தேவை. அந்த உழைப்பு தான் அவனுடைய மனதை தொடக்கூடிய உழைப்பு, நப்ச டச் பண்ற உழைப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நப்ச டச் பண்றாங்க. وكل داء من ادواء المجتمع الانساني وكل عيب من عيوب الجيل الحاضر يتطلب اصلاحه حياه كامله ويستغرق عمر انسان بطوله وقد يستغرق اعمار طائفه من المسلمين ولا يزول. மீண்டும் அததான் சொல்றாங்க. வரலாறு நெடுக்க பல சீர்திருத்தவாதிகள் வந்துட்டு போயிட்டாங்க. அவர்கள் எல்லாம் ஒரு சின்ன விஷயத்திற்காக வாழ்க்கை முழுக்க கொடுத்து அதுல சாதிக்க முடியாத ஒரு செயல்பாடுகளை தான் செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. எதுவுமே சாதிக்க முடியல அவங்களால. சின்ன மாற்றங்களை தான் அவர்களால கொண்டு வர முடிந்திருந்தது. ஒரு ஊர்ல அந்த ஊர் வந்து கது நஷாத் அலா ஹயாத்தி தர்ஃபி வல் பத்ஹி இஸ்ராஃப், லக்ஸுரி வாழ்க்கை பழகிய ஒரு ஊர்ல ஒரு சீர்திருத்தவாதி வந்து மது குடிக்காதீங்க அப்படின்னு அந்த ஊர் முழுக்க ஒளிவு செய்றார். அது என்ன எங்க மாறுது அப்படின்னா, ஐயாஹு அம்ருஹா, காலம் செல்ல செல்ல அந்த ஊர் மக்கள் எல்லாம் லக்ஸுரியில பழகி இருக்கிறத அவர் டச் பண்ணாம அந்த ஊர் மக்கள் அந்த லக்ஸுரியின் மூலம் வெளிப்பட்ட மதுன்ற டாபிக் மட்டும் அவர் டச் பண்றாரு. அதான் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு சின்ன குரூப் அந்த மது விட்டு தவிர்த்துறாங்க. இப்ப அந்த மது குடிக்கிறதுக்கான பேசிக் காரணம் என்னன்னா, அவர்கள் பழகிய லக்ஸுரி வாழ்க்கை. அந்த லக்ஸுரி வாழ்க்கைய டச் பண்ணாம மதுவை மட்டும், அந்த லக்ஸுரியின் மூலயமா பிறந்த ஒரு பாவமான மதுவை மட்டும் அவர்கள் அந்த சீர்திருத்தவாதிகள் டச் பண்றாங்க அப்படின்னா, காலம் செல்ல செல்ல அந்த லக்ஸுரிய வாழ்க்கை மதுன்ற பேரை மாத்திட்டு கஞ்சான்ற பேரை கொண்டு வரும். அது வந்து வேற போதைப் பொருட்கள்ன்ற பேரை கொண்டு வரும். மாத்த முடியாது. ஏன்னா அவருடைய அந்த வேர்கள் மாற்றப்படவில்லை. அந்த வேர்கள் அடிப்படை அந்த லக்ஸுரி அப்படின்ற வேர்கள் மாற்றப்படவில்லை. அதுதான் பிரச்சனை மற்ற சீர்திருத்தவாதிகள்ட்ட. ஏன் திருப்பி சொல்ல வராங்கன்னா, நபிமார்களுடைய செயல் திட்டம் என்ன, நபிமார்கள் எப்படி சீர்திருத்தம் செஞ்சாங்க அந்த மக்களுக்கு மத்தியில, நபிமார்கள் எப்படி முன்வைத்தார்கள், அவருடைய தாவத்தை முன்வைத்தார்கள். இந்த அத்தனை பிரச்சனைக்கும் எப்படி அந்த லக்ஸுரி வாழ்க்கையை தவிர்க்கணும், இல்ல அந்த பாவங்களை விட்டும் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான அத்தனையும் உள்ளடக்கிய ஒரு ஃபார்முலா தான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஏன் மக்கள்கிட்ட போய் சொன்னாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் நீங்க சொல்லுங்க, நீங்க வெற்றி பெறுவீங்க அப்படின்னா,
அந்த வார்த்தைக்கு பின்னால மிகப்பெரிய ஒரு ஃபார்முலா அடங்கி இருக்குது, ஒரு லைஃப் ஸ்டைல் அடங்கி இருக்குது. அந்த லைஃப் ஸ்டைல டோட்டலா நபிமார்கள் உள்ளார கொண்டு வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட முன்னாடி வந்த எல்லா நபிமார்களும் அந்தந்த காலத்திற்கு தோதுவான வழிகாட்டுதலை அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலின் மூலம், அல்லாஹ்வுடைய டைரக்ட் கனெக்ஷனின் மூலம் அத மக்களுக்கு மத்தியில சொல்றாங்க. இதுதான் அந்த சேஞ்ச கொண்டு வந்துச்சு. இந்த மதுவை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் வந்து லக்ஸுரி வாழ்க்கையை தடுக்காம மதுவை மட்டும் தடுத்துட்டு இருந்தாரு. அந்த மது பழக்கம் அந்த சமுதாயத்தை விட்டு போகாது. ஏன் அப்படிங்கறத சொல்றாங்கன்னா, என்ன ஷுர்பல் ஹம்ர், ஏனென்றால் மது பழக்கம் என்பது லைஸ இல்ல நத்தீஜத்த நப்சியத்தின், அது இப்படி ஒரு சைக்காலஜியுடைய வெளிப்பாடு. அது என்ன சைக்காலஜினா, தாஷிக்குல் லத்தத ஹத்தா ஃபி சும்மி, விஷம் குடிப்பதிலையும் எனக்கு ஒரு லத்தத் இருக்கணும், எனக்கு ஒரு சுகம் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற ஒரு மனோபக்குவம் ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சுன்னா அவனை விட்டு மது பழக்கத்தை தடுக்கவே முடியாது. தபுதகி நஷ்வத்த ஹத்தா ஃபில் இஸ்ம், பாவம் செய்யறதுல எனக்கு ஒரு கிக் இருக்கணும் அப்படின்னு ஒருத்தனுக்கு சிந்தனை வந்துருச்சுன்னா அவனை விட்டு மது பழக்கத்தை தடுக்கவே முடியாது. பலா தஹஜுருஹு பி மஜர்ரதி தியாயத்தி வன் நஷ்ரி வல் குத்துபி வல் குத்துபி வல் பயானி மதாரிஹி திப்பியா வ மஃபாசிஹில் ஹுல்கியா. இப்படி ஒரு மனுஷன் வளர்ந்திருந்தான், இப்படி அவனுடைய சிந்தனை இருக்குது, லஸ்ஸத் அவனுக்கு எல்லா விஷயத்திலும் சுகம் தேடுது அப்படின்னா அவன்கிட்ட போய் கிதாபை கொடுத்து, பப்ளிஷ் லிட்ரேச்சர் கொடுத்து, பயான் பேசி அவன்கிட்ட போய் வந்து அதனுடைய கெட்ட பழக்கம் நல்ல பழக்கம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னா அவனால அந்த விஷயத்தை விட்டு மாறவே முடியாது. ஏன்னா அந்த விஷயத்துல அவன் ஊறி போய் கிடக்கிறான். அதுல வந்து அவன் உள்வாங்கிட்டான், அதனுடைய சுகத்தை வந்து அந்த இன்பத்தை வந்து உள்வாங்கி இருக்கிறான். ஓபி சின்னில் கவானினி ஷதீதா உல் உகூபாத்தி சாரிமா, ஒன்னு என்ன பண்ணா அவன்கிட்ட போய் பயான் பேசணும், இது ரொம்ப தப்பு அப்படி எப்படின்னு பண்ணாலும் அவனுக்கு வேலை நடக்காது. இல்ல கவர்மெண்ட் தரப்புல இருந்து கடுமையான சட்டம் போடுறாங்க, மது குடிக்கூடாது, குடிச்சா இவ்வளவு தண்டனை அப்படி எப்படின்னு சட்டம் போடுறாங்க. அப்படி சட்டம் போட்டாலும் அவனால அந்த விஷயத்தை விட்டு மாற முடியாது. ஏன்னா அவன் அதுல அந்த ஒரு சுகத்தை கண்டிருக்கிறான். நான் ஒரு நபரை சொல்றேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சது ஒரு முழு சமுதாயம். சுகத்தால் இந்த பாவத்துல சுகம் காணக்கூடிய அந்த சுகத்தை அனுபவிச்ச ஒரு சமுதாயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சாங்க. அந்த சமுதாயத்துலதான் மாற்றத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தாங்க. லா தஹ்ஜுருஹு இல்லா பி தக்யீரி நஃப்ஸியின் அமீகின், இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியாது ஒரே விஷயத்தை தவிர, அது அந்த சமுதாயத்துடைய ஒவ்வொரு தனிநபருடைய அடியாளத்திலிருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வராத வரை. ஓகேவா? இந்த இந்த அடியாளத்திலிருந்து மாற்றம் வராம அந்த அடியாளத்திலிருந்து உருவாகக்கூடிய பாவங்களை மட்டும் நம்ம தடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த மனதுடைய அடியாளத்தை யாருமே டச் பண்றது இல்லை. அந்த அடியாளத்தை டச் பண்ணாம அதிலிருந்து பிறக்கக்கூடிய பாவங்களை தடுக்கவே முடியாது. இது ஒரு யதார்த்தமான உண்மை மனித வரலாற்றுல. வைதா அர்தமத் அலா தர்கிஹி பிகைரி ஹாத தக்யீர், அடியாளத்திலிருந்து அவனுடைய மாற்றத்தை அவன் ஒருவேளை கொண்டு வராவிட்டால் தசல்லலத் இலா கைரிஹி மின் அன்வாயில் ஜரீமத்தி அவ் இஸ்தபாஹத் பி தகீரில் அஸ்மா வசுவர், அடியாளத்திலிருந்து மாற்றம் கொண்டு வரல, டெம்பரரியா மது விட்டு தடுத்துக்கோ அப்படின்னா சில காலம் செல்ல செல்ல பெயரை மாற்றி வேற போதைப் பொருளுக்கு அடிமையா மாறிடுவாங்க, வேற கெட்ட பழக்கத்துக்கு அடிமையா மாறிடுவாங்க, வேற தீமை தரக்கூடிய பழக்கத்திற்கு தன்னுடைய நப்சுக்கும் மற்ற மக்களுக்கும் சமுதாயத்துக்கும் தீங்கு தரக்கூடிய பழக்கங்களுக்கு அந்த மக்கள் அடிமையா மாறி விடுவார்கள், அவருடைய அடியாளத்திலிருந்து மாற்றங்களை கொண்டு வராவிட்டால். ஏன் திருப்பி இந்த டாபிக் கொண்டு வராங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு முன்னால் வந்த நபிமார்களும் கொண்டு வந்த அந்த உழைப்பு, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவுடைய ஆழத்தை புரிய வைப்பதற்காக. அந்த கலிமா எங்க போய் வேலை செஞ்சுச்சுன்னா இந்த சஹாபாக்களுடைய பேஸ் அடி ஆழத்துல போய் வேலை செஞ்சுச்சு. அடி ஆழத்துல வேலை செஞ்சதற்கு பின்னாலதான் அந்த சுகம் கண்ட அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாயம் வந்து புரட்சி மிக்க சமுதாயமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல மாறுச்சு. இதுதான் இந்த சீர்கெட்ட வாழ்க்கையின் கோணங்கள், பல்வேறு கோணங்கள் இருக்குது. அடுத்த டாபிக் கொண்டு வராங்க. சரி, இப்ப இப்படி நீங்க ரசூலுல்லாஹ் நினைச்சுக்கிட்டீங்க, அதாவது அதாவது இந்த அடியாளத்துல இருந்து மாற்றத்தை கொண்டு வந்துட்டாரு. சரி, எந்த சமுதாயத்துல கொண்டு வந்தாரு? அரபுன்ற ஒரு சமுதாயத்துல கொண்டு வந்தாங்க. அப்ப அரபுன்ற ஒரு சமுதாயத்துல கொண்டு வந்ததுனால அப்ப ரசூலுல்லாஹ் அரபுகளுக்கு மட்டும் வந்த நபியா, இல்ல அரபுகளுக்கான ஒரு தலைவரா, இல்ல அவர்கள் வந்து ஒரு அரபு எம்பையரை கிரியேட் பண்ணணும், இல்ல ஒரு அரபிக் கல்ச்சரை வந்து எல்லா மக்களுக்கும் புகுத்தணும், அதற்காக வந்து ஒரு தூதரா அப்படின்ற ஒரு சிந்தனை நமக்கு மத்தியில வரலாம். அதை இல்ல அப்படின்னு சொல்லுவதற்காகத்தான் அடுத்த டாபிக் கொண்டு வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தனி இனத்துடைய தலைவர் கிடையாது. அந்த நபிமார்கள்ட்ட அந்த வேலை இருந்துச்சு. ஒரு இனத்துடைய தலைவரா இருந்தாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு இனத்துடைய தலைவரா இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு இனத்துடைய தலைவர். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபுகள் அனுப்பப்பட்டாலும் அவர்களுடைய தலைமை அப்படிங்கிறது முழு உலகத்துக்குமான தலைமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அப்ப என்ன கொண்டு வராங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மாற்றம் அடியாளத்திலிருந்து கொண்டு வந்த மாற்றம். அந்தந்த சஹாபாக்களை அடியாளத்திலிருந்து கொண்டு வந்தாங்க. சரி, அந்த உழைப்பு எங்க செஞ்சாங்க? சஹாபாக்களுக்கு மத்தியில செய்றாங்க, அரபுகளுக்கு மத்தியில செய்றாங்க.
அடியாளத்திலிருந்து கொண்டு வந்த மாற்றம் அரபுகளுக்கு மத்தியில் நிகழ்ந்தது. அதை காரணமாக வைத்து அது அரபுகளுக்கான மட்டும் உழைப்பு அப்படின்னு கொண்டு வர முடியாது. முழு உலகத்திற்குமான உழைப்பு, முழு உலகத்திற்குமான மாற்றம் இந்த இஸ்லாமிய லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறத அடுத்த டாபிக்ல இன்ஷால்லா கொண்டு வரேன். இந்த டாபிக் போர் அடிக்கல அப்படின்னு நம்ம நினைக்கிறேன் இன்ஷால்லா. சரிங்க, எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. சீக்கிரம் இந்த கிளாஸ் நம்ம முடிச்சுக்கலாம். லேட் ஆனதற்கான மாஃப் கேட்டுக்கிறேன் இன்ஷால்லா. சஃபர்ல இருந்ததுனால கொஞ்சம் டைம் ஆயிருது. நீ கும்பகோணத்துல இருக்கிறேன். இப்ராஹிம் வாய்ஸ் கட் ஆகாம தானே வந்துச்சு? இப்ராஹிம் ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். எது டவுட்ஸ் இருக்குதுங்களா? கிளாஸ் ஒன்றும் போர் அடிக்கல இல்ல இது? அல்ஹம்துலில்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அந்த நபிமார்களுடைய கான்செப்டை விளங்குறது தான். மற்றவர்கள் ஓட்டுவாங்க. இஸ்லாம்ல நீங்க வெறும் அரபுகள்ல வர நபிமார்களை பத்தி தான் சொல்றீங்க. எங்க தமிழ்நாட்டுல யார் நபி வந்திருக்கிறா, சைனால யார் நபி வந்திருக்கிறா அப்படின்ற ஒரு இதுல சொல்லுவாங்க. சாதாரணமா இந்த ரிசாலத், தூது செய்தி அப்படின்ற கான்செப்ட் ரொம்ப ஒரு எந்த சமுதாயத்திலும் இல்லாத ஒரு கான்செப்ட். அல்லாஹ் இயற்கையா வச்சிருக்கிற எல்லா நம்ம நபிமார்கள்லாம் ஒரு மாதிரி நம்ம நினைச்சு வச்சிருப்போம். தமிழகத்துல நபிமார்கள் வந்திருக்கலாம். நாம நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. சாதாரண ஒரு சீர்திருத்தவாதி கூட நபியா இருந்திருக்கலாம். அவங்களை கன்ஃபார்மா நம்ம சொல்ல முடியாது, அதுக்கான உரிமை இல்லை. வந்திருக்கலாம். அல்லாஹ்வுடைய சுன்னத் இது. ஒமா அர்சல்னா மிர் ரசூலின் இன்மின் கரியத்தின் இல்லா ஹலாஃபியா நதீர். எந்த ஒரு கிராமமா இருந்தாலும் அந்த சின்ன கிராமத்திற்கு ஒரு நபி வந்திருப்பார். ஒமா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா பில் லிசானி கௌமிஹி. அந்த எந்த ஒரு தூதரையும் அந்த சமுதாயத்துடைய மொழியை கொண்டே நாங்க அனுப்பி வைப்போம். இப்படி ஒரு ஆயத்து இருக்கு. இன்னொரு ஆயத்துல இல்லா பாஸ்னா உம்மிஹா ரசூலன். ஒரு சமுதாயத்தை நாங்க அழிக்க மாட்டோம், அந்த சமுதாயத்துடைய ஆரம்பத்தில் ஒரு நபி வராமல், ஒரு நபி வந்ததற்கு பின்னாலதான் ஒரு சமுதாயத்துல அழிவு அப்படிங்கிறது ஏற்படும். நம்ம கீழடி கேள்விப்படுவோம். தமிழ்நாட்டுல கீழடி அப்படிங்கிறது புதஞ்சு போச்சு அப்படின்னு கேள்விப்படுவோம். இன்னைக்கு ஆராய்ச்சி எப்படி பண்ணுதுன்னா, அது புதஞ்சதை வெளியில எடுக்கிறது தான் பேசுறாங்களே தவிர ஏன் புதஞ்சிச்சு, புதஞ்சதற்கான காரணம் என்ன, அந்த சமுதாயத்துல என்ன சீர்கேடுகள் இருந்துச்சா அப்படிங்கிற ஆராய்ச்சிகள் அப்படிங்கிறது இல்லை. அல்லாஹ் தஆலா அசால்ட்டா குர்ஆன்ல சொல்லுவான், அதாப் அழிக்கப்பட்டார்கள், அதாப் மாறுச்சு, அதாப் அவர்கள் இறந்து விட்டார்கள். இதெல்லாம் சொல்றது வந்திருந்திருக்கலாம். இங்கேயும் ஒரு நபிமார்கள் வந்திருக்கலாம். இந்த நபிமார்களுக்கு மாற்றம் செஞ்சிருந்திருக்கலாம். அந்த கூட்டத்தோடு அல்லாஹ் தஆலா அழிச்சு இன்னொரு புதிய கூட்டத்தை கொண்டு வருவான். இது நபிமார்களுக்கு முன்னால் இருந்தவர்களுடைய சூழல். இறுதி தூதர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுலதான் நாம இருக்கிறோம். ஏன் நினைச்சு நம்மளே 5000 வருஷத்துக்கு முன்னாடி பிறக்க வச்சிருக்கலாம், 10,000 வருஷத்துக்கு முன்னாடி பிறக்க வச்சிருக்கலாம். அந்த சிச்சுவேஷன்ல நம்மளை பிறக்க வச்சிருக்கலாம். ஆனா பிறக்க வச்சிருக்கிறது இந்த டைம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி தூது செய்தி கொண்டு வரப்பட்ட டைம். இந்த இறுதி தூது செய்தி அப்படிங்கிறது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து இருக்குது. சோ நம்மளோட ஹிஸ்டரிங்கிறது எப்பவுமே தொடர்ச்சியான ஹிஸ்டரி தான். கரெக்டான முறையில தான் வந்துட்டு இருக்கு. எந்த இதெல்லாம் இல்ல, குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்ற தேவையும் இல்ல, இல்ல லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னால சொர்க்க பரலோகத்துல இருந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோன்ற அந்த சிந்தனையும் இல்ல. கரெக்டா அல்லாஹ் தஆலா மனிதன் மலக்குமார்களை படைச்சிருந்தான், ஜின்கள் அல்லாஹ் தஆலா படைச்சிருந்தான், மண்ணால் மனிதர்களை அல்லாஹ் தஆலா படைச்சான். மனுஷனுக்கும் ஜின்னுக்கும் அல்லாஹ் தஆலா ஃப்ரீ வில்ல கொடுத்திருக்கிறான், சோதிப்பதற்காக உலகத்துல அனுப்பி இருக்கிறான். நம்மளுடைய தியரி, இஸ்லாமுடைய லைஃப் தியரி அப்படிங்கிறது எந்தவித டவுட் இல்லாம பெர்ஃபெக்ட் கிளியர் தியரி. மனுஷன் பிறந்ததுல இருந்து இது தெரியாதவங்க தான் போட்டு குழப்பிடுவாங்க. குரங்குல இருந்து வந்தானா, இல்ல லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி வந்தானா, நபிமார்கள் அப்படின்னு வந்திருக்கிறாங்களா. சோ இஸ்லாம் இந்த கான்செப்ட் நம்ம விளங்கிக்கிட்டோம். ரிசாலத்துடைய கான்செப்ட், இந்த ரிசாலத் கான்செப்ட் விளங்கிக்கிட்டோம்னா ஒவ்வொரு முஸ்லீமோட சிந்தனையில வந்துடும். எனக்கு ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆயிருக்குது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலியமா, எனக்கு போன்ல ரிசீவ் ஆயிருச்சு. அந்த ரிசீவ் ஆனதை நான் படிச்சுட்டேன். இதை நான் எப்படி இன்னும் ஃபார்வர்ட் பண்ண போறேன், அந்த சிந்தனை ஒவ்வொரு முஸ்லீமுக்கு வந்துடும். அதுதான் தாவா. நான் முஸ்லீம் தாவா அப்படிங்கிறது தனியான ஒரு விஷயம் இல்ல. ஈமானுடைய அழைப்பு எல்லாத்துக்கும் கொடுக்கணும். முஸ்லீம் கொடுக்கணும், நான் முஸ்லீம் கொடுக்கணும், பாக்குறவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும். அது ஒரு கட்டாய கடமை. அதனுடைய அந்த முக்கியத்துவம், அந்த ஃபீலிங் அப்படிங்கிறது வரணும். எப்ப வரும்னா ரிசாலத்துடைய கான்செப்ட் நம்ம விளங்கிக்கிட்டோம். ரசூல்மார்கள் ஏன் வந்தாங்க, நபிமார்களுடைய வருகை எதற்கு, அவருடைய வருகையுடைய முக்கியத்துவம் என்ன, அது வந்ததுனால என்ன சேஞ்ச் ஆகுது, என்ன ஹிஸ்டாரிக். நபிமார்கள்னா ஏதோ கனவுல இருக்க ஏதோ கட்டுக்கதைகளை வர்ற மாதிரி இல்லை. எல்லாருக்கும் ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப் இருக்கு. குர்ஆன்ல சொல்லப்பட்ட எல்லா நபிமார்களுக்கும், துல்கிஃபில் அலைஹிஸ்ஸலாமா இருக்கட்டும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமா இருக்கட்டும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 3800 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் 3000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், எல்லாத்துக்கும் ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப் இருக்கு.
ஏன் தமிழ்நாட்டுடைய நபிமார்கள் பத்தி சொல்லப்படல, ஆப்பிரிக்கா நபிமார்கள் பத்தி சொல்லப்படல அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் தஆலா மில்லத் இப்ராஹிமை ஃபோக்கஸ் பண்றான். ஓகே, மில்லத் இப்ராஹிமுடைய முக்கியத்துவம் விளக்கணும். இன்ஷா அல்லாஹ் டைம் இருந்துச்சுன்னா சொல்லலாம். மில்லத் இப்ராஹிமுடைய நபிமார்கள் அல்லாஹ் தஆலா சொல்லிடுவான், முழு உலகத்திலையும் மில்லத் இப்ராஹிமுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது இந்த சிலை வணக்கம், நெருப்பு வணக்கம், சூரிய வணக்கம், சந்திர வணக்கம், இயற்கை வழிபாடு, இது எல்லாமே வந்து மில்லத் இப்ராஹிமுக்கு ஆப்போசிட். மில்லத் இப்ராஹிமுடைய ஹிஸ்டரிங்கிறது 3800 வருஷம் ஹிஸ்டரி. இந்த 3800 வருஷம் ஹிஸ்டரியோட அல்லாஹ் தஆலா ஒன்றி போக சொல்றான். இந்த இஸ்லாம் மூலியமா மில்லத் இப்ராஹிமோட நீங்க இணைஞ்சுக்கோங்க, ஹனீஃபன் முஸ்லிமன், ஷிர்க் வைக்காத அந்த ஒரு தூய வழிமுறையின் பக்கம் நீங்க வாங்க. அதுதான் நபிமார்களுடைய அழைப்பு. இத மேல் மச்சமா அல்லாஹ் தஆலா முடிச்சாரான். அவ்வளவுதான். சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். கிளாஸ் நம்ம முடிக்கிறதுனா இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க இன்ஷா அல்லாஹ் வைக்கணும். இது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, இல்ல முடிச்சிடலாம். போர் அடிக்கிறேன்னு நினைக்கிறேன், திருப்பி சொல்றேன், போர் அடிக்கிறேன் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் 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 புரியாத மாதிரி கூட இருக்கலாம், தப்பா நினைச்சுக்காதீங்க. புரியறதுக்கு ட்ரை பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். முக்கியமான கான்செப்ட்ஸ் எதுவும் மத்தவங்களுக்கு சொல்லுங்க. சரி இன்ஷா அல்லாஹ். முடிச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.